ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் லைட்ரூம். லைட்ரூமில் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது ஒரு ஃபோட்டோவில். ஃபோட்டோஷாப் போகாமையே இங்கேயே அதை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு டூப்ளிகேட்டை வந்துட்டு எப்படி ஈஸியாக அடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்துட்டு நான் அதுக்காக ஒரு சில இமேஜஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் எடுத்து வச்சுருக்க இமேஜ். ஸோ இதை வந்துட்டு நாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணி தேவையில்லாத ஒரு இதை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பொறுத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டாக தெரியுது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது க்ராப் பார்த்துட்டோம். க்ராப் பண்ணுறது எப்படி இருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இது வந்துட்டு இப்போ பார்க்க போகிற டூலு, இது ரெட் ஐ டூல், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இது வந்துட்டு கிரேடியன்ட் ஃபில்டர். இதுக்கு அடுத்து வந்துட்டு ரேடியல் ஃபில்டர். இது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ். இந்த செகண்ட் ஒன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஸ்பாட் ரிமூவல். ஸோ இந்த ஸ்பாட்டில் இருக்கிற இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நான் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை கொண்டு போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸோ ஜஸ்ட்டு ஈஸியாக வந்துட்டு நான் அந்த இடத்துல இருக்க எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதை வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது எனக்கு ஓகே அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஓகே ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு அங்கே தேவையில்லாத இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த ஏரியாவில் வச்சு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு க்ளோன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுவே அந்த இதை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு இதில் என்னென்னலாம் வேணுமோ நம்ம இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்துட்டு கொஞ்சம் கிளியராக வந்துட்டு கொண்டு வந்துடலாம். அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லீஃபெல்லாம் இருந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓவர்லேப் பண்ணுது. ஸோ இதை வந்துட்டு பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்துட்டு நான் எங்கே மூவ் பண்ணுறேனோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அங்கே போய் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோன் வந்துட்டு எடுத்துக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே போல் இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு அதை எடுத்து வச்சுக்குது. ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு இல்லை. இங்கே வந்துட்டு நம்ம பண்ணி இந்த மாதிரி நம்ம இமேஜில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ்போசர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட், ஸோ எனக்கு இதில் ஓவராக ஹைலைட்டாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஷேடோ வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஒயிட், அந்த ஒயிட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு நான் சுத்தமாக கம்மி பண்ணிடுறேன். பிளாக் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் கம்மி பண்ணும்போது எனக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் பர்ஃபெக்டாகவும் தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கிளாரிட்டி வேணும்னா இதில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக வைப்ரன்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துகிறேன். சேச்சுரேஷனையும் லைட்டாக அதிகப்படுத்துகிறேன்.
ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்துட்டு பழசில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கால தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இருந்தது, இங்கேலாம் நமக்கு அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதே போல் நம்ம அடுத்து இருக்கிற இமேஜுக்கும் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா இதே இமேஜை வச்சுக்கிட்டு இதே டூலை வச்சுக்கிட்டு இந்த க்ளோன் அப்படிங்கிற அந்த டூலையே வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெவலப் அப்படிங்கிற மாடியூலுக்கு போயிடலாம். போயிட்டு ஒரே ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு இந்த ஃப்ளவரை வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் அடித்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது காணாம போயிடும். ஸோ Ctrl Alt Z ரைட். இந்த ஃப்ளவர்கிட்ட போய்க்குங்க. ஸோ இது வந்துட்டு இந்த டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ளவர் தேவை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சா அந்த ஃப்ளவர் வந்துட்டு எனக்கு அங்கே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதே போல் இன்னொரு இது ஜஸ்ட்டு எனக்கு எந்த இடத்துக்கால வேணுமோ அந்த இடத்துக்கால நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் தான், க்ளோன் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்துட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல நிறையா ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துக்குலாம் வந்துட்டு அன்வான்டாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ, பட் ஒரு அன்வான்டான ஒரு இது இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துக்குள்ள போய்ட்டு நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த இது வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு எது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இங்கே ஈஸியாக கொண்டு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட். இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இந்த இடத்துல திரும்ப வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். இந்த இடத்துல திரும்ப வைக்கிறேன். வைக்கும்போது ஜஸ்ட்
ஸோ நான் வந்துட்டு ஒரு அழகாக க்ளோன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டன் கொடுத்துட்றேன். ஸோ எல்லா இடத்தையும் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒரு போஸ்டர் மாதிரி இருக்குல்லவா, அதை ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் போகிறேன். எகைன் இதை வந்துட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விண்டோ இருக்கிற மாதிரி நான் ஒரு இது க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்த மூவ் பண்ணேன்னா கரெக்டாக அந்த இதை வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிவிட முடியும். ஸோ ஜஸ்ட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சைக்கிள் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஈஸியாக அந்த க்ளோன் மாதிரியான, அதாவது இது ஸ்பாட் ரிமூவர் இங்கே வந்துட்டு பேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த ஏரியாவில் இருந்து அன்வான்ட் இதை வந்துட்டு நாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியுது. ஸோ வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு எந்த இடத்துல நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய்ட்டு இப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் இப்படி வச்சுட்டு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஸோ ஈஸியாக வந்துட்டு நாம் ஸ்பாட் ரிமூவ் வந்துட்டு ஈஸியாக இங்கே வந்துட்டு நம்ம பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு ஸ்பாட் ரிமூவர் வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.